வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் பண்ணை வீட்டில் மறைந்திருந்த அசோக் குமார் தற்பொழுது வெளியான தகவலால் அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த திமுகவினர்கள். அடுத்த கட்ட நடவடிக்கையே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்பாக முக்கிய குற்றவாளி என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர் அசோக் குமார் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு இருக்கிறார். தலைமறைவாக இருக்கக்கூடிய அசோக் குமார் அவர்கள் உயிரோடன் இருக்கிறாரா இல்லையா என்ற தகவல் தெரியாமல் இருந்தது. நேற்று இரவு கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பண்ணை வீட்டில்தான் ரகசிய அறையில் தங்கியிருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனி துணைப்படை அமைப்புகளும் தற்பொழுது விரைவாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பண்ணை வீட்டில் சோதனை செய்துள்ளனர். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் தப்பி சென்று விட்டதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பெயரில் இருக்கக்கூடிய அந்த பங்களா தற்பொழுது யாருக்கு வாடகைக்கு விட்டுள்ளாரா அல்லது இவர் லீஸுக்கு எதுவும் விட்டுள்ளாரா, இவரது கட்டுப்பாட்டில்தான் தற்பொழுது அந்த பங்களா இருக்கிறதா என்ற அனைத்து விதமான கேள்விகளும் இணையதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. விசாரணை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட டெல்லிக்கு அழைத்து செல்லலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பல கோடிகள் ஊழல் செய்திருப்பதாக கூறப்படும் செந்தில் பாலாஜி அவர்களும் அவரது தம்பி அசோக் குமார் அவர்களும் இன்று வரை வாக்குமூலம் கொடுக்கப்படாமல் நீதிமன்ற காவலிலே சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். முக்கிய சாட்சியாக கருதப்பட்ட பேங்க் மேனேஜர் உள்ளிட்ட அனைவரும் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்துவிட்டனர். கடைசி கட்டத்தை வழக்கு எட்டியுள்ள நிலையில் திடீர் திருப்பமாக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் அவர்கள் உயிரோடன் தான் இருக்கிறார். நேற்று வரை உதயநிதி ஸ்டாலின் பண்ணை வீட்டில்தான் தங்கியிருந்தார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக அவர் துணை முதல்வராக வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அந்த வரிசையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி வழக்கில் மூக்கை தேவையில்லாமல் நுழைத்து விட்டாரா அல்லது ஆரம்பகால கட்டத்திலிருந்தே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு துணை புரிந்து கொண்டிருந்தாரா என்ற பல்வேறு கேள்விகளும் இணையதளங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து வருவதாக மீம்ஸ்கள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளம் அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் அவரது பதவி பறிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்கள்.